எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். சிக்கன் ரெசிபீஸ்னா எப்பவுமே நம்ம ஃபேவரட் லிஸ்ட்ல இருக்கும். வீக்கெண்ட்ல நம்ம குடும்பத்தோட என்ஜாய் பண்ற மாதிரி பர்ஃபெக்டான சிக்கன் ரெசிபி. வாங்க பிச்சி போட்ட சிக்கன் ரெசிபியை செஞ்சு அசத்தலாமா? இந்த ரெசிபிக்கு நான் 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கனை எடுத்திருக்கேன். நீங்க போன்ஸ் கூட இருக்கிற பீசஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சாஸ்பேன்ல தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு கொதி வந்ததும் நல்லா சுத்தமாக கழுவி வச்சிருக்கிற சிக்கன் பீசஸை சேர்த்துருங்க. இதில் 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா வேக வைங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 20 நிமிஷம் வேகட்டும். 20 நிமிஷம் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சிக்கன் நல்லா சாஃப்டா வெந்திருக்கு பாருங்க. சிக்கன் பீசஸை தண்ணியிலேருந்து எடுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சு ஆற விடுங்க. சிக்கன் நல்லா ஆறுனதும் வெந்த சிக்கன் பீசஸை சின்ன சின்னதாக கையிலேயே பிச்சு போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா சிக்கன் பீசஸையும் சின்னதாக பிச்சு போட்டுக்கோங்க. ஒரு அகலமான கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2-3 கிராம்பு சேர்த்து வறுத்துக்கலாம். நல்ல வாசனை வந்ததும் பொடுசா நறுக்கி வச்ச 2 பெரிய வெங்காயம், நறுக்குன 2 பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. வெங்காயம் கருகிடக்கூடாது, வதங்கினா போதும். வெங்காயம் பாதி வதங்கினதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு நம்ம சின்ன சின்னதாக பிச்சு வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துடலாம். ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா எல்லாம் சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த பிச்சு போட்ட சிக்கனை முதல் தடவை நீங்கள் எங்கே சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 2 நிமிஷம் வதக்கி விட்டு ஒரு தக்காளியை பொடிசாக நறுக்கி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. தக்காளி சேர்க்கறதால சிக்கன் இன்னும் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். உங்களுக்கு தக்காளி சேர்க்க வேண்டாம்னா நீங்கள் கொஞ்சமாக லெமன் ஜூஸை கடைசியாக பிழிஞ்சு விட்டுக்கலாம். அந்த லேசான டேங்கினஸ்க்கு தக்காளி இல்லைன்னா லெமன் ஜூஸ் எது பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்க்கறது ரொம்ப நல்ல வாசனை கொடுக்கும். நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டோவை ஆஃப் பண்ணிடுங்க. அருமையான பிச்சு போட்ட சிக்கன் தயாராயிடுச்சு. நல்ல சூடா சாதம், சாம்பார், ரசம், பரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நீங்க வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே அருமையா இருக்கும். இது நீங்க அப்படியேவும் சாப்பிடலாம், ரொம்ப ருசியா இருக்கும். வீக்கெண்ட் ஸ்பெஷலா இருந்தாலும் கெஸ்ட் வந்தாலும் இந்த பிச்சு போட்ட சிக்கன் பர்ஃபெக்ட் சாய்ஸா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. வாவ், பிச்சு போட்ட சிக்கன் பிரமாதம். அவ்வளோ ஜூஸி, அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அந்த சிக்கன் பீசஸில் அப்சார்ப் ஆகி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. இது இப்படியே வெறுமனே சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டான ரெசிபிக்கு homecookingShow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். All my home cooking digital cookbooks are now available on shop.homecookingshow.in. Download and start cooking today.